ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுவையான சமையல். இன்றைக்கி நம்ம கிராமப்புறங்களில் ஒரு சின்ன ஃபங்க்ஷனுக்கு டிஃபனுக்கு செய்கிற மட்டன் குழம்பு எப்படி செய்கிறாங்கன்னு பார்க்கலாமா? ஒரு கடாயில் தேங்காவை போட்டு நல்லா செவக்க வறுத்து விடுங்க. இது கூடவே கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு 5 கிலோ மட்டன் குழம்பு எப்படி செய்கிறாங்கன்னு தான் பார்க்குறோம். தேங்காய் இந்த அளவுக்கு நல்லா வறுபட்டு வந்ததுக்கப்புறமா சூடார வச்சு இதை அரைச்சி எடுத்து வைக்கலாம். அடுத்ததாக இதுக்கு தேவையான மசாலாவுக்கு பார்த்திங்கன்னா பட்டை, கிராம்பு, அன்னாசிப்பூ, பிரியாணி இலை, சோம்பு இதெல்லாம் சேர்த்து வெறும் கடாயில் போட்டு நல்லா வறுத்து அதை பொடி பண்ணி எடுத்து வைக்கிறாங்க. இப்போ அடுத்ததாக மட்டனை வேக வைக்கிறதுக்கு ஒரு குக்கரில் க்ளீன் பண்ண மட்டன், இஞ்சி பூண்டு விழுது, தேவையான அளவுக்கு உப்பு, மஞ்சள் தூள், கூடவே தண்ணி சேர்த்து இந்த மட்டனை வேக விடணும். ஒரு பேட்ச் வேக வச்சு எடுத்தாச்சு, இன்னொரு பேட்ச் குக்கரில் குக் ஆகிட்டு இருக்கு. இப்போ இந்த குழம்பு தாளிக்கிறதுக்கு ஒரு பெரிய பாத்திரத்தில் தேவையான அளவுக்கு தேங்காய் எண்ணெய், கடுகு சேர்த்து தாளித்து ரம்பாயில் அப்புறமா கருவேப்பிலை சேர்க்குறாங்க. இந்த ரம்பாயிலையை நம்ம இறைச்சி குழம்புக்கு சேர்க்கும்போது குழம்பு ரொம்பவே வாசனையாக இருக்கும். இதை கிராமப்புறங்களில் பார்த்திங்கன்னா இறைச்சி இல்லைன்னு கூட சொல்லுவாங்க. அடுத்ததாக தக்காளி, கூடவே சின்ன வெங்காயமும் பெரிய வெங்காயமும் கலந்து சேர்த்துருக்காங்க. நல்லா வதக்கி விட்டுட்டு காரத்துக்கு பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா வதக்குறாங்க. நல்லா வதக்கி விட்டுட்டு மூடி போட்டு வைக்கிறாங்க. இந்த மாதிரி மூடி போட்டு வைக்கும்போது சீக்கிரமாகவே வதங்கி வரும். வெங்காயம் தக்காளி எல்லாம் வதங்கி வந்ததுக்கப்புறமா பொடிச்சு எடுத்துருந்த மசாலாவில் தேவையான அளவுக்கு சேர்த்து மறுபடியும் இதை நல்லா வதக்கி விடலாம். நம்ம இதில் சேர்த்துருக்கிற எல்லாமே நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா வேக வச்சு எடுத்துருக்கிற மட்டனை சேர்த்து நல்லா கலந்து விடலாம். இந்த மசாலாவோட சேர்த்து நல்லா கொதிக்க விடுறாங்க. நல்லா கொதிச்சதுக்கப்புறமா இதில் காரத்துக்கு மிளகாய்த்தூள், தனியாத்தூள் நல்லா கலந்து விட்டுட்டு மட்டன் மசாலா சேர்த்து நல்லா கலந்து விடுறாங்க. இதை பார்க்குறதுக்கே ரொம்பவே கலர்ஃபுல்லாக இருக்குது. மசாலா எல்லாம் சேர்த்து நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விடணும். இப்போது நம்ம குழம்புக்கு தேவையான அளவு நம்ம வறுத்து அரைச்சி எடுத்திருந்த தேங்காய் விழுதை சேர்த்து கலந்து விடுறாங்க. குழம்பு பார்த்திங்கன்னா நல்லாவே கொதிக்குது. குழம்பு நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறமா இதில் கொத்தமல்லி, புதினா, ரம்பா எல்லாம் சேர்க்குறாங்க. சேர்த்துட்டு மூடி போட்டு விடுறாங்க. நல்லா கொதிக்க வச்சதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்த்தா நல்லா மணக்க எண்ணெய் பிரிஞ்சு ரொம்பவே சூப்பரான மட்டன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான், நம்மளோட கிராமத்து சுவையில் டிஃபனுக்கு சூப்பரான மட்டன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி சுவையான ஒரு ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் சுவையா சமைங்க, சுவையாக சாப்பிடுங்க. நன்றி.